தற்போதைய அரசாங்கம் சேறு பூசும் அரசாங்கமாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நெட்டம்புவ பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி முன்னெடுத்துள்ள மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கையின் மற்றொரு கட்டம் நெட்டம்புவ பகுதியில் நடைபெற்றது. அங்குமிங்கும் மாறுகின்றனர், அங்குமிங்கும் தாவுகின்றனர், அங்குமிங்கும் விற்பனை செய்கின்றனர். நேற்று கூறியதை இன்று மாற்றுகின்றனர், இன்று கூறுவதை நாளை மாற்றுவார்கள். நேற்று திருடினார்கள், இன்று வர்ணிக்கின்றனர். நேற்று வர்ணித்தார்கள், இன்று திருடுகின்றார்கள். இது என்ன வெட்கம்! தற்போது இந்த அரசியல் சேறு பூசும் அரசியலாக மாறியுள்ளது. இந்த அரசியல்வாதிகள் மோசமான நபர்களாக மாறியுள்ளனர். இந்த குப்பையில் இருந்து எமது நாட்டு அரசியலை மீட்டெடுக்க வேண்டும். தற்போது என்ன நேர்ந்துள்ளது? இவை அனைத்து தொடர்பிலும் புதிய உறுதிகளை வழங்க நாம் தயாரில்லை. தோல்வியடைவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக நாம் கூறுகின்றோம். அதற்காக அதிகபட்சம் தலையீடு செய்கின்றோம் எனினும் ஏனையவர்கள் தொடர்பில் எம்மால் உறுதியளிக்க முடியாது. கூட்டத்தின் போது ஏற்பட்ட இடையூறு தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் இங்கு கருத்து தெரிவித்தார். අත්තනගල්ල ප්‍රාදේශ සභාවේ සභාපතිතුමා මෙතනට ආවා. තමුන්නාසල දැක්කද දන්නේ නිට්ටඹුව නගර රැස්වීමක් පවත්වන්න අපි අවසර ඉල්ලුවා. ඒ අවසර ඉල්ලපු අර පරණ බස් නැවතුම් පෙළ அத்தனகல பிரதேச சபையின் தலைவர் இங்கு வந்தார். நீங்கள் அவதானித்தீர்களா தெரியாது. நெட்டம்பூர் நகரில் கூட்டம் ஒன்று நடத்துவதற்கான அனுமதியை நாம் கோரியிருந்தோம். புதிய பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் உள்ள பகுதியை நாம் கேட்டிருந்தோம். பிரதி அமைச்சரிடம் கேட்டு சொல்வதாக அவர் கூறினார். தலைவர் பதவி வகித்த போதிலும் சுயாதீனமாக தீர்மானங்களை எடுக்க அவருக்கு முதுகெலும்பில்லை. இது பொதுமக்களின் சொத்து, மக்களின் தேவைக்காக பயன்படுத்தப்படும் சொத்து. இங்கு வந்து அந்த இரும்பு கம்பிக்கு பின்னால் இருந்து மீண்டும் வழங்கப் போவதில்லை என்று கூறுவார். அவ்வாறு கூறுவதற்கு அது அவரின் பெற்றோரின் சொத்தா? இந்த அதிகாரம் தற்காலிகமானது என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் நிரந்தரமற்றது. மீண்டும் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவையில்லை. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் அவற்றை மக்களுக்கு எவ்வாறு வழங்குவது என எமக்கு தெரியும். நாம் அன்று அனைத்தையும் காண்பிப்போம். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களின் சொத்துக்களோடு விளையாட முயற்சிக்க வேண்டாம். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியினரால் முன்னெடுக்கப்படும் மக்களை தெளிவூட்டும் திட்டத்தினை முன்னிட்டு துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க நடவடிக்கை ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏகாதிபத்திய ஆட்சியை தோற்கடிப்போம், ஜனநாயகத்துக்காக ஒன்று சேர்வோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இன்று முன்பகல் இந்த செயற்பாடு ஆரம்பமானது. சுதந்திரமானதும் நீதிமான தேர்தல் ஒன்றை நடாத்த ஒன்றிணையுமாறு நாட்டு மக்கள் சார்பில் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த செயற்பாடுடன் நாட்டு மக்கள் ஒன்றிணைவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். தற்போதைய முறையின் ஊடாக தொடர்ந்தும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இடமளிக்க வேண்டாம். மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரின் பங்களிப்புடன் மேலும் பல இடங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.